எங்கேயோ இருந்து ஒரு வேடிக்கை பார்த்து போட்டு ஒருத்தர் கதை சொல்றாங்கன்றது அதை கேட்டுக்கொண்டு நான் தரங்கி நிக்க போற ஆள் இல்லை, நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். இந்த நீ நிக்கிற நீ நின்ற இடத்துல நின்று சொல்லிக்கொண்டே இரு, நான் போய் பொறுக்க முடியாம தான் அந்த வார்த்தையை விட்டுருக்குறாங்க. அதை கேட்டு இவங்க சொல்லும் போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அவங்க தெரியல நான் உடுத்தியிருந்த உடை தான் அவைகளுக்கு தெரியுதுன்னு சொன்னால் அதை நான் கருத்து கொள்ள வேண்டிய முதல்ல வந்து ஐயருக்குள்ள பாரு வேற இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஒன்று நடந்து கொண்டிருந்தது, பெட்ரோல் இல்ல பஸ் ஓட்டங்கள் இல்ல அந்த நேரம். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமா இருக்கிறீங்களோ? நான் நல்ல சுகமா இருக்கேன், நீங்கள் நல்ல சுகமா இருக்கிறீங்கன்னு நான் நம்புறேன். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் மிகவும் ஒரு பிரபலமான ஒரு அக்காரால தான் பார்க்க போறோம். பிரபலம்னு சொன்னா விளையாட்டுத்துறையில என்ன, அதாவது இந்த விளையாட்டுத்துறை பெருசா நீங்க கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதாவது பவர் லிப்டிங்னு சொல்லி ஒரு தான் இருக்கு. என்ன அதுல பாத்தீங்கன்னு சொன்னா தேசிய ரீதியாக நீங்க வின் பண்ணிருக்கிறீங்க. அதுவும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிராமண பெண், பிராமண குடும்பத்துல கூடுதலா வந்தவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி இதுக்கு வீட்டுல இருந்து விட மாட்டோம். ஆனா அக்கா பாத்தீங்கன்னு சொன்னா முன் வந்து ஜிம் சம்பந்தப்பட்ட அதுகளெல்லாம் படிச்சு மற்றது பவர் லிஃப்டிங் அதுக்கெல்லாம் போய் அதுல வின் பண்ணி வந்திருக்கிறா. அவன் அனுபவங்களை கேட்டு அறிஞ்சு கொள்ளணும்னு சொல்லித்தான் நான் வந்திருக்கேன். இந்த கதை பாத்தீங்கன்னு சொன்னா இன்னும் இருக்கிற பெண்களை பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது உற்சாகமா இருக்கும். அதுக்கான தான் இந்த இன்டர்வியூ. மற்றது யார் சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தருவிடுங்க. அப்படி நாங்கள் தொடர்ந்து காணொலிக்குள்ள போவோம். வணக்கம் அக்கா, உங்களோட பேர் என்ன? வணக்கம், நான் தனலட்சுமி முத்துக்குமார குருக்கள். எங்க இருந்து வரீங்க? நான் காங்கேசந்துறை என்னோட பிறந்த இடம். என்னோட ஆரம்ப பாடசாலை காங்கேசந்துறை அமெரிக்கன் மிஷன் ஸ்கூல். பிறகு நான் இடப்பெயர்வுகளால் கிளிநொச்சி அக்கராயம் மாவட்டத்தில் என்னோட பாடசாலை கல்வியை முடிவு செய்தேன். இப்போ நீங்கள் பிராமணர் என்ன? பிராமணர். அப்போ நீங்க உடம்புக்கு என்னதுக்கான இப்போ ஜிம்ன்றதுக்கு என்னதுக்கு ஜாயின் பண்ணி? அது ஜிம்முக்குள்ள நான் வந்து வர்றதுக்கு காரணம் வந்து நான் என்னோட உடல் எடையை குறைக்கத்தான். அதாவது எனக்கு ஒரு டிவி ஒன்றில் ப்ரோக்ராம் செய்ய சான்ஸ் கிடைச்சது. இப்போ அதுக்கு வந்து எனக்கு 2 மாதம் அவகாசம் இருந்தது. அதுக்குள்ளே கொஞ்சம் உடம்பு நான் 120 கிலோக்கு மேலே இருந்தேன். அப்போ உடல் எடையை குறைப்போம்ன்றதுக்காக ஜிம்முக்கு வந்தேன். ஜிம்மில் வந்து உடல் எடையை குறைக்கிறது வாங்கி நான் 4 மாதத்தில் 37 கிலோ எடையை குறைச்சேன். நான் அதுக்கு பிறகு எனக்கு இந்த ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட் ஆன உடனே நான் அந்த டிவி ப்ரோக்ராம் அதை திருப்பி கால் பண்ணி கேட்குறப்போ எனக்கு விரையிலேன்னு சொல்லி அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஜிம் ஃபீல்டிலே இருந்து அதுக்கு பிறகு எனக்கு நான் எப்படி என்னோட உடல் எடையை 37 கிலோவை 4 மாதத்தில் குறைச்சினோ அப்போ நான் அந்த மாதிரி நான் மற்றவர்களுக்கும் அதை சொல்லி கொடுக்கலாம்ன்ற ஒரு இதில் நான் ஒரு ட்ரெயினர் ஆகணுன்ற ஆசை வந்தது. அது ஜிம்மை விட்டு என்னால் பிரிய இல்லை. அது ஜிம்முக்கு ஒரு நாள் போகாட்டிலும் வீட்டில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதால் கோயில்கள் விழாக்கள் விசேஷங்கள் எங்கேயாச்சும் ட்ரிப் போகிறது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுவேன். ஜிம்மை தடையாக இருக்கிற விஷயங்கள் எதுவுமே நான் செய்கிறதில்லை. அப்படி இருந்தேன். அதுக்கு பிறகு நான் இந்த ட்ரெயினர் ஆகணுமென்றதுக்காக அப்போது நான் வவுனியாவில் இருந்தேன். வவுனியாவிலிருந்து கொழும்புக்கு சவுத் ஏசியன் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் அகாடமின்னு சொல்லி கெலனியில் இருக்குது, மாஸ்டர் அரவிந்தன்னு சொல்லி அவரோட அகாடமியில் போய் நான் வவுனியாவிலேருந்து ஒவ்வொரு கிழமையும் பஸ்ஸில் கொழும்புக்கு போய் படித்தேன். நான் NVQ level 4 வரைக்கும் அவர்கிட்ட படித்தேன். நான் படித்து அதில் தேர்ச்சி பெற்று அதோடு தொடர்ந்து ஒரு ஜிம் ட்ரெயினராக பணியாற்றி கொண்டு இருக்கிறேன். நான் இப்போ வந்து வெள்ளவத்தை மெரைன் ஃபிட்னஸ் ஜிம்மில் ஒரு ட்ரெயினராக இருக்கிறேன். இப்போ பவர் லிஃப்டிங்கில் என்ன போனீங்க? பவர் லிஃப்டிங் வந்து நான் அந்த NVQ level 4 படித்து கொண்டு இருக்கும்போது எனக்கு சிங்களம் அந்த அகாடமி வந்து சிங்களம், அப்போ சிங்களம் ஆங்கிலம் தான். இப்போ எனக்கு போதிய அளவுக்கு எனக்கு அந்த போதாதுன்றதால நான் சார்கிட்ட கதைச்சு அவரோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள், முஸ்லீம் சார் ஒரு ஆள், அவர்கிட்ட என்னை அனுப்பினவர். அந்த அசைன்மெண்ட் அதுகள் செய்யும்போது கொஞ்சம் ஸ்டடீஸுக்காக ஒரு 1 வீக் போய் அவர்கிட்ட படிச்சினேன். அப்போ அவர் தான் சொன்னார், நீங்கள் வந்து இப்படி இவ்வளோ வெயிட் அடிக்கிறீங்க. நான் சொல்லுவேன் எனக்கு லெக் ப்ரெஸ் எல்லாம் நான் 300 கிலோ அடிப்பேன் சார், அப்படி அடிச்சிருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொன்னோன்னா அவருக்கு ஆச்சரியம். அவர் சொன்னார், அதுகளுக்கு இவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணுற நீங்கள் ஏன் பவர் லிஃப்டிங் செய்யக்கூடாது, பவர் லிஃப்டிங் செய்யலாம் நீங்கள். அப்போ அந்த நேரம் எனக்கு பவர் லிஃப்டிங் பற்றி அறிவு இல்லாதனால எனக்கு இல்லை சார், எனக்கு அதில் என்னமோ தெரியலை, எனக்கு அவ்வளோ தூக்கியலுமோ தெரியாண்ட, இல்லை முடியும் செய்யுங்கன்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், நீங்கள் படிப்பை முடியுங்க, நான் உங்களை கூப்பிட்றேன் மீட்டுக்கண்டு. அதே மாதிரி படிப்பு முடிய அவர் ஞாபகம் வச்சு என்ன அழைச்சார். அப்போ நான் கொஞ்சம் தயங்கி கொண்டு இருந்தேன், போ விருப்பம் இல்லை, திரும்ப அழைக்கும் அவர்கிட்ட ஐக்கினைக்காக போய் அதில் சேர்ந்து அவர் 2 நாள் பயிற்சி தந்தவர். அந்த பயிற்சியோடு நான் போய் ஒரு டெட் லிஃப்ட் மீட் ஒன்று செஞ்சேன். நான் அந்த மீட்டில் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைச்சது. எத்தனை கேஜி தூக்கினீங்க? அதில் வந்து 115 கிலோ தூக்கினான். அவர்கிட்ட போகும்போது 40 கிலோவுக்கு மேலே தூக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் அது 2 நாள் பயிற்சியோடு தொடர்ந்த பிறகு நானே ஜிம்மில் எனக்கு பயிற்சியை எடுத்துக்கொண்டு
போய் அதில் 115 கிலோ தூக்கி ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடித்தேன் நான். அதுக்கப்புறம் அந்த போட்டியை வந்து நடத்தின வந்து இந்த அதுக்கு போகிற வரைக்கும் மூவ்மெண்ட் அரபத் மாஸ்டர் தான் எனக்கு மெயின் ஆரம்பம். அதுக்கு பிறகு அதில் இருந்து அந்த போட்டியை நடத்தினவை வந்து ஆர்கனைஸ் பண்ணினது வந்து கம்பாவில் பவர் ஃபைட்டர் கிளப்னு சொல்லி மிஸ் சுசான் ஏக்கநாயக்க துலாஞ்சனா ஏக்கநாயக்கா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க தான் அதை நடத்தினது. ஸோ அவங்க வந்து என்ன கேட்டாங்க, நீங்கள் எங்களோட கிளப்பில் ஜாயின் பண்ணுறீங்களா, அவங்கள நாங்கள் நேஷனல் மீட்டுக்கு ஏற்றுறோம்னு சொல்லி நாங்களே ஃப்ரீயாக பயிற்சியை தந்து நான் உங்களுக்கு நேஷனல் மீட்டுக்கு ஏற்றுறோம்ண்டு. அதே மாதிரி வேறு இடங்கள்லேருந்து வந்து கேட்டாங்க. எனக்கு இவங்க கேட்டது ஓகேவாக இருந்தது. இப்போ நான் சரின்னு சொல்லி அவையிலோட போய் ஜாயின் ஆகி வெள்ளவத்திலிருந்து ஒவ்வொரு கிழமையும் கம்பகா போவேன். ட்ரெயினில் போய் பஸ் எடுத்து அப்படி 4-5 வாகனம் போயிட்டு நாங்கள் போகணும். கஷ்டப்பட்டு தான் உள்ளே போகணும். அது ட்ரெயின்லேருந்து இறங்கி உள்ளுக்க போகிறக்கும் ஒரு வாகனம் ஆட்டோ ஏதோ ஒன்று எடுக்க வேணும். அப்படி கஷ்டப்பட்டு போய் ஒவ்வொரு பயிற்சி எடுத்து இந்த 2023 டிசம்பர் நடக்க வேண்டிய பவர் லிஃப்டிங் மீட் வந்து லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு நடந்துட்டுது டிசம்பரே. ஆனால் லேடிஸுக்கு வந்து 2024 ஜனவரி தான் நடந்தது. அப்போ அந்த மீட்டில் வந்து ஜனவரி 14ஆம் தேதி நடந்தது. அந்த மீட்டில் வந்து நான் செகண்ட் பிளேஸ் அடித்தேன். நான் நேஷனல் மீட்டில் பவர் லிஃப்டிங் நேஷனல் மீட்டில் வந்து நான் செகண்ட் பிளேஸ். அது வின் பண்ணின பிறகு அதிலேருந்து தொடர்ந்து பயிற்சியோடு இருந்தேன். அடுத்து 3ஆம் மாதம் 2ஆம் தேதி ஸ்ட்ராங் உமன் மீட் நடந்தது. அது CFF கொழும்பு ஃபிட்னஸ் ஃபெஸ்டிவல். அவங்களோட இது கெட் டு ஃபிட் ஜிம் தான் அந்த போட்டியை ஆர்கனைஸ் பண்ணினது. அப்போ அந்த போட்டியில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணினேன். அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைச்சது. இப்போ அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் கிடைச்சதால இப்போ எனக்கு துபாய்க்கு போய் போட்டிடுறதுக்கு எனக்கு என்ன தெரிவு செஞ்சுருந்தாங்க. நான் அதை மறந்துட்டேன். எனக்கு ஸ்பான்சர் பிரச்சனையால் எனக்கு அவ்வளோ வசதி இல்லையண்டு. இப்போ மறுபடியும் இன்னொரு சான்ஸ் ஒன்று வந்திருக்கு. பெங்களூரில் வந்து அதே மீட் செய்கிறதுக்கு தெரிவு செஞ்சுருக்கிறாங்க. ஸ்பான்சர் கிடச்சா நான் அந்த மீட்டை பார்ட்டிசிபேட் பண்ணுவேன். இப்போ அகில இலங்கை ரீதியில் வின் பண்ணினேன்னா அடுத்து சர்வதேச ரீதியில் போகணுன்ற என்னோட ஆசையாக இருக்குது. பட் அதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சால் எனக்கு ஸ்பான்சர் கிடைச்சா சர்வதேச ரீதியிலையும் போய் வின் பண்ணிட்டு வருவேன். இப்போ முக்கியமான ஸ்பான்சர் தேவை. அதை விட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நான் கேட்டே ஆகணும். அதாவது நீங்கள் பிராமண பெண்ணார கேட்கல, கூடுதலாக புரோட்டீன் உணவில் சிக்கன், அதாவது முட்டை, அதுகள்லாம் கூடுதலான புரோட்டீன் இருக்குது. சாப்பாடுல இந்த கடையில் அந்த மாதிரி சாப்பிட்டு எனக்கு புரோட்டீனுக்கு வந்து நான் புரோட்டீன் முந்தி நான் மாவுகள் எடுத்தேன்னா இப்போ எனக்கு அது மாவு எடுக்கக்கூடிய வசதி இல்லை. மாவின் விலை எனக்கு தெரியும். மாவோட விலைக்கு குறைஞ்சபட்சம் 35,000 வேணும் ஒரு டின் எடுக்கிறேன்னு சொன்னா வே எடுக்கிறேன்னா அந்த அமௌண்ட் வேணும். ஸோ நான் எனக்கு அந்த அளவு நிலைமையில எனக்கு சம்பளமே 30,000 தான். அது ஒரு மாதத்துக்கு தான், ஒரு மாதத்துக்கு. அப்போ அதால் நான் புரோட்டீன் மாவு எடுக்கையில் கடலை கவுப்பியல் சாப்பிட்றது கச்சான் அதிகம் நான் புரோட்டீனுக்கு எடுத்துக்கொண்டது. மற்றது சோயா மீட், காலிஃப்ளவர், மஷ்ரூம் அந்த மாதிரி அதுகெல்லாம் சோயா மீட்ல புரோட்டீன் 50 கிராம் ஏதோ இருக்குது, 100 கிராம் இல்ல. ஆனா ஏதோ ஒரு கதை சொல்றாங்க, அது உண்மையா? சும்மா சொல்லுவாங்க ஆண்கள் கூட சாப்பிட பிரச்சனை வரும்னு சொல்லி அப்படி சொல்றாங்க, அது உண்மையா? எனக்கு அது ஆதாரபூர்வமா எங்களுக்கு தெரியாத விஷயத்தை நான் சொல்லல. சும்மா சொல்றாங்க. ஆனா இன்னும் ஒரு பக்கத்தால சொல்றாங்க அப்படி எல்லாம் ஆதாரம் இல்லையா? சும்மா ஆதாரம் இல்லையா? ஆனா சோயா மீட்ல தான் புரோட்டீன் இருக்கு. நான் அதிகமா சோயா மீட் எடுத்தேன். நான் அதை விட இன்னொன்றுல இருக்கு, நெத்தலியில இருக்குது. அது நான் சாப்பிட்றது இல்லை, அதால எனக்கு தெரியாது. நான் சோயா மீட்டில் தான் சோயா மீட்டு கச்சான் நிறைய சாப்பிடுவேன். கச்சான் நான் இந்த பவர் லிஃப்டிங்காக நான் குறைச்சிட்டு வந்த உடம்ப திருப்பி 10 கிலோ ஏற்றினேன். வெயிட் தூக்கணும், பலம் பெறணும். இப்போ பலம் பெறதுக்கு மச்சம் மாமிசம் சாப்பிட்டு பலத்தை ஏற்றலாம். ஆனால் நான் அதை சாப்பிடாதபடியா அப்போ எனக்கு மாஸ்டர் சொன்னார், நீ காப்ஸ் எடுத்தே ஆகணும். காப்ஸ் மூலம் தான் உனக்கு நீ உடம்புக்கு ஸ்ட்ரென்த்தை கூட்டணும். ஸோ உடம்பு வைக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ண வேணாம், வெயிட்டை ஏற்றி முதல்ல போட்டியை பார்ட்டிசிபேட் பண்ணுறதை பாருங்க. போட்டி முடிச்சுட்டு வேணும்னா அப்புறம் பொடியை சேஞ்ச் பண்ணலாம்ண்டு. ஆனால் குறைக்கிறது கஷ்டமாக இருக்கும். மறுபடியும் கஷ்டம் தான் இல்லைன்னு சொல்லல. ஏன்னா நான் அந்த மீட் முடிஞ்ச கையோட அடுத்து ஒரு 2 மாதத்துக்கு அடுத்த மீட் 1.5 மாதத்துக்குள்ள இப்போ நான் அடுத்தடுத்து மீட்டை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிறபடியே எனக்கு அந்த உடம்பு அதை குறைக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு டைம் ஒன்று வேணும். வேணும்னா டயட் இருக்கணும், ப்ராப்பராக ட்ரைனிங் பண்ணிக்கொண்டே இருக்கணும். இப்போ அந்த ட்ரைனிங் வேறு, பவர் லிஃப்டிங் ட்ரைனிங் வேறு. இதுக்குன்னு தனி ஃபோக்கஸ் பண்ணி செய்யும் போது இது இந்த லெவல் நாங்கள் பெர்சன்டேஜ் படி தான் எங்களோட ட்ரைனிங் ஒவ்வொரு வீக்கும் பெர்சன்டேஜ் படி தான் நாங்கள் ட்ரைனிங்கை கொண்டு போவோம். இதில் மற்றது வெயிட் இதில் கூட போட்டு செய்வோம். அதே வெயிட் லாஸ் பண்ணுறோன்னா நாங்கள் சின்ன வெயிட்டை போட்டு தான் நிறைய ரெப்ஸை போட்டு அடிக்க போகிறோம்.
ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட். ஒரே நேரத்தில் ரெண்டையும் கொண்டு போக இயலாது, கஷ்டம். ஃபீல்டு வச்சோன்னு இந்த ஃபீல்டு தீர கஷ்டம். ஸோ அப்போ நான் வந்து இந்த ஃபீல்டில் இருந்தால் நான் இப்போ இந்த ஃபீல்டை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகணும். இப்போ இதில் வந்து நான் இப்போ சில பேருக்கு வைப்பினா நீங்கள் ஒரு ட்ரெயினர், நீங்கள் இவ்வளோ உடம்பாக இருக்கிறீங்கள்ட்ட, அப்போ நான் இருக்கிற ஃபீல்டு எனக்கு அப்படி. இதில் நான் போய் டயட் இருந்துட்டு நான் வெயிட்டை குறைச்சி கொண்டு நின்றால் என்னால் பவர் லிஃப்டிங்கில் சாதிக்க இயலாது. அப்போ அதால் நான் ஒரு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி செய்ய முடிஞ்ச வரைக்கும் செய்ய வேண்டுமே தவிர ஒன்றும் செய்ய இயலாது. இப்போ ஸ்ட்ராங் மேல நான் கொஞ்சம் பாடி வீக் ஆகிட்டேன், கொஞ்சம் சின்ன இஷ்யூவல் வந்தது. இப்போ ஓகே எனக்கு. நான் இல்லை 1 மந்த் நான் ரெஸ்ட்லாம் இருக்கிறேன். இனி இப்போ நான் இப்போ கொழும்பு திரும்ப போன இப்போ 2 நாளில் கொழும்பு போயிடுவேன், நாளைக்கு போயிடுவேன். போனால் அங்கே 4 திரும்ப ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்மளோட டெட் லிஃப்ட் கேட்கல, டெட் லிஃப்ட் பேரே அப்படி தான் டெட் தான் இருக்குது. இப்போ அதுதானே கூடுதல் நாரிக்கு ஆபத்துகள் வராது, எல்லாம் ஒரு கவனமாக எல்லாம் செய்யணும் கட்டாயம். அதுக்கு எங்களுக்கு எங்கள் கோச் வந்து ரொம்ப அவர் வந்து பெல்ட்டுகள் கட்டாமல், நாங்கள் வந்து சேஃப்டி இல்லாமல் ஒரு மட்டும் எங்களை செய்ய விட மாட்டேன். பெல்ட் கட்டோடும் இல்லைன்றால் இருக்கிற யாரையாவது ஒரு பெல்ட்டை வேண்டி கட்டிட்டு தான் வந்து வெயிட்டு தொடையிலும், அப்படி எடுக்கல. அது மற்றது வந்து நிறைய மொபிலிட்டி எக்ஸசைஸுகள் வார்ம் அப் எல்லாமே நீட்டாக செய்ய வேணும். செய்யாமல் சடன்லி போய் அங்கே லேட்டாகி வந்துட்டேன்ட்டு ஓடி போய் அங்கே தூக்க விட மாட்டார், அடித்து துரத்தி விட்டார். அப்படியே போய் எல்லாம் மொபிலிட்டி எக்ஸசைஸ் எல்லாத்தையும் செஞ்சு போட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. மற்றது நீ வெயிட் ஆரம்பிக்கிறனால இப்போ நான் 122 கிலோ தூக்குறேன்னுட்டாக்க என்ன, நான் போயிட்டு 100 கிலோ போட்டு படாசன்னு தூக்கவே இல்லாது, தூக்க விட மாட்டேன். நான் சின்ன லிஃப்டில் இருந்து முதல்ல பெரும்பாரில் நான் அடிக்கணும், அப்புறம் 2 10 கொழுவி, திரும்ப 2 20 கொழுவி, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கொண்டு போயிட்டு கடைசியில் வர அந்த 3 செட்டுக்கு மட்டும்தான் அவர் சொல்கிற மாதிரி வெயிட்டுக்கு நாங்கள் கூட வெயிட்டை போடையிலும். அது வரைக்கும் சின்ன வெயிட்லேருந்து தான் புதுக்கணும். அப்போ எங்களுக்கு சேஃப். சடன்லி எடுத்த கையோட அதுக்கேற்ற மாதிரி எங்க உடம்பு இருக்காது, ஈடு கொடுக்காது. தொடர்ந்து தூக்க தான் உடம்பு அதுக்கு இதாகும். அதுக்கு தானே ஆரம்பத்தில் இப்போ ஜிம் வந்தவொடனே ஸ்கெட்சிங் அதெல்லாம் ஸ்ட்ரெச்சிங்கள் கார்டியோக்கெல்லாம் மெயினாக செய்ய விடுறது. வந்து வெயிட்டுக்குள்ள வந்த உடனே மிஷினரியல் செய்ய விடுறது இல்லை நாங்கள். அது ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு இடங்களை பொறுத்து. கூடுதல் மெயின் அதிகம் ஜிம்களில் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு மிஷினரியில் செய்ய விட மாட்டேன். நம்ம கார்டியோ தான் ஃபர்ஸ்ட். மொபிலிட்டி எக்ஸசைஸ், ஃப்ளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸ்கள், கார்டியோ, அந்த மாதிரி ஜம்பிங் செக் அந்த மாதிரி அதில் கொடுத்து அதிலோட ஸ்டாப் பண்ணுறது. ஒரு 3-4 டேஸுக்கு செய்ய விடுறது இல்லை. அதுக்கு பிறகு தான் நான் வேறு லெவலில் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த பவர் லிஃப்டிங் இருக்குதானே, அந்த துறையில் கண்டிப்பாக டெட் லிஃப்ட் ஏதாவது தூக்கிக்கல உங்களுக்கு அந்த முதுகில் கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படியே அது வந்துருக்குதா உங்களுக்கு? எனக்கு நேஷனல் மீட் செய்யும்போது எனக்கு வந்து நான் குறிப்பிட்ட தொகையை அவங்க அதில் போடாமல் அதிலிருந்து இன்னும் அதிகமாக 10 கிலோ கூட போட்டுட்டாங்க. எனக்கு அது தெரியாது. நான் இப்போ நான் சொன்ன தொகையை நான் 10 கிலோவை கூட்டி சொல்லும்போது அவை அதை விட இன்னும் 10 கூட்டி 20 கிலோவாக போட்டு விட்டதால் எனக்கு ஸ்கொட் அடிச்சுட்டு எழும்பும்போது இன்ஜரி ஆகிட்டுது. அது இன்ஜரி ஆனதால் எனக்கு அதுலேயும் அந்த ஸ்கொட் நான் சொன்ன வெயிட் திருப்பி எனக்கு சான்ஸ் அந்த அவையிட பிள்ளைன்றதுனால எனக்கு 4th லிஃப்ட் 4வது லிஃப்ட்டுக்கும் எனக்கு தந்தவை, நான் சொன்ன வெயிட்டை போட்டு அடிக்க தந்தவை. ஆனால் எனக்கு நான் இந்த இன்ஜரி ஆனதால் நான் சாதாரணமாக அடித்து கொண்டது அந்த வெயிட்டையும் என்னால் அடிக்கலாமா போயிட்டுது. அதில் ஒரு 10 கிலோ எனக்கு அப்படியே வெயிட்டு குறைஞ்சிட்டுது, அதில் எண்ணிக்கையில் குறைஞ்சிட்டுது. அதுக்கு பிறகு நான் எனக்கு பெஞ்சுக்கு போய் செய்யும்போது என்னால் ஆக் பண்ணி செய்ய இல்லாமல் போயிட்டுது. பொடி ஆக் பண்ண இயலாது. நான் பெஞ்ச் ரெக்கார்ட் உடைக்கணும் இருந்தேன்னா என்னால் அதுவும் செய்ய இல்லாமல் போயிட்டுது. அதையெல்லாம் சேர்த்து தான் பிறகு நான் டெட் லிஃப்டில் என்னால் முடிஞ்ச இந்த ஃபோக்கஸை வச்சு 3rd பிளேஸுக்கு போக வேண்டிய நான் வெயிட்டை அதிகமாக ப்ராக்டிஸ் இல்லாமல் இன்னும் வெயிட்டை கூட்டி போட்டு அடித்து 2nd பிளேஸ் அடித்தேன். அதுதான் அதே நாரிக்கு தான் டெட் லிஃப்ட். அப்போ பெயின் தான். ஆனால் அந்த இது ரெண்டுலேயுமே எனக்கு மிஸ் ஆகிட்டுதுன்ற ஒரு கோபம், சரி கோபமா போயிட்டு எனக்கு இல்லை செய்தது ஃபுல்லாக என்ன சொல்கிறது. அதாவது இப்போ இதில் கம்பி போட்டால் அதுக்கப்புறம் 5 கிலோ 10 கிலோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்றி கொண்டு போயிருக்கலாம், தூக்கக்கூடிய மாதிரி இருக்கும். திடீரென்று அவங்க 20 கிலோ ஒரேடியாக போட்டு விட்ட உடனே என்னால் தூக்க இல்லாமல் போனது. அப்போ அந்த கோபம் எனக்கு தூக்க முடியாமல் போயிட்டேன்றது என்னில கோபம் எனக்கு. அப்போ பெஞ்சில் நான் ரெக்கார்ட் உடைக்க விளக்கிட்டு நான் எனக்கு அது செய்யலாமல் போயிட்டு அந்த கவலை அதெல்லாம் சேர்த்து டெட் லிஃப்டில் நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணினேன். அப்போ எனக்கு நான் எய்ம் பண்ணினபடி அடிச்சிருந்தா எனக்கு 3rd பிளேஸ் தான் கிடச்சிருக்கு. நான் இல்லை 2nd பிளேஸ் அடிக்கணுமன்றதுக்காக நான் அதுக்கான இதை என்னோட மாஸ்டரோட சப்போர்ட் அவர் தான் எனக்கு சொன்னார், நீ 122 தூக்கினேன்னு சொன்னால் உனக்கு 2nd பிளேஸ் அடிப்பேன், இல்லைன்னு சொன்னால் உனக்கு பிளேஸ் இருக்குது 3rd பிளேஸ் கிடைக்கும். இவ்வளவு அடித்ததை வச்சு இப்போ நீ அடிக்க போகிறத வச்சு 115 அடித்தா 3rd பிளேஸ் கிடைக்கும். ஆனால் 22 5 அடித்தா 2nd பிளேஸ் கிடைக்கும், சில்வர் மெடல்.
நான் ஓகே அடிக்கிறேன்னுட்டேன். அவர் ஷுவரா அப்படின்னு கேட்டால் நான் ஓகே ஷுவரான்னுட்டேன். போய் பேரை கொடுத்துட்டு வந்தாச்சு. டக்குன்னு வெயிட்டை மாற்றி நாங்கள் எங்களை கூப்பிட முன்னுக்கு நாங்கள் அறிவிக்க மாற்றல நாங்கள் கொடுத்த வெயிட்டை கூட்டி போட்டு அடித்தேன். அப்போ எனக்கு பெயின் தான், சரியான பெயின். ஆனால் எனக்கு அந்த பெயினையும் விட நான் வின் பண்ணணும்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் பிளேஸ் விட்டு போச்சு, தட்டி போயிடுச்சு, செகண்டாவது அடிக்கணும்ன்றது. ஆனால் இத்தனைக்கு நான் முதலாவது தடவை தான் நேஷனல் மீட்டுக்குள்ள இறங்கி இருக்கேன். ஆனால் ஒரு வேறு ஆசை, ஃபர்ஸ்ட் அடிக்கணுன்ற ஒரு வெறி தான். அப்போ செகண்ட் பிளேஸ் கிடைச்சது, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். அப்புறம் இந்த இன்ஜரியை வந்து நான் இன்ஜரி உண்டானால் நாங்கள் வந்து உடனே பிறகு அடுத்த பயிற்சிகள் ஒன்றும் செய்யக்கூடாது. அந்த மசில்ஸுக்கு பெயின் ஆகுற மாதிரி பயிற்சி செய்யக்கூடாது, ரெஸ்ட்டில் தான் இருக்கணும். நான் ரெஸ்ட்டில் இருந்து கொண்டு ஃபிசியோதெரப்பியை கூப்பிட்டு தெரப்பியை செஞ்சேன். நான் தெரப்பி 2-3 முறை செஞ்சேன். ஆனாலும் உடனே ஆக இல்லை. அது எனக்கு மாதக்கணக்குக்கு இருந்தது இந்த இன்ஜரி. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் இப்போ இந்த இன்ஜரி வந்து அது தானாக ஓகே ஆகிடும், அதுக்காக நீங்கள் ஒன்றும் செய்ய ட்ரீட்மெண்ட்டாக அந்த மாதிரி போத்தவில்லை, நீங்கள் நார்மலாக சின்ன வெயிட்டில் நீங்கள் ஒர்க் அவுட்டை செஞ்சு கொண்டு போவோம், அது இன்ஜரி ஓகே ஆகிடுமெண்டு. அதேமாதிரி தெரப்பியும் இடக்கிட நான் செஞ்சேன், ஓகே ஆகிட்டுது. பேசுறது சின்ன ஒரு அந்த இடம் ஒரு கொஞ்சம் பெயின் ஒன்று இருக்க தான் செய்யுது, கொஞ்சம் போகுது. அவ்வளோ உடனேக்கு அப்படி மாறாது. இப்போ கழுத்துக்குள்ளே கழுத்து நரம்போட. இப்போ எனக்கு அடுத்து என்னென்னா அந்த இன்ஜரி முடிச்சு நான் அதோட ரெஸ்ட்டோட இருக்கேக்கல அடுத்து நான் ஸ்ட்ராங் மூமெண்ட் லாஸ்ட்டாக செஞ்சேன் தானே, அது எனக்கு மெயினாக அந்த விழா எலும்போட இவ்விடத்துக்குள்ளே இன்ஜரி ஆகிடுது. நல்லா என்ன நாங்கள் வெயிட் அந்த ஃபார்மர் ஒர்க்குக்கு வந்து வெயிட்டை லொக் பண்ணி தானே பிடிச்சிட்டு நடக்கிறோம், இந்த ஷோல்டரை இங்கே லொக் பண்ணி வச்சு அது இன்ஜரி ஆகிடுது, ஓவர் வெயிட். அதோட எனக்கு வெயிட்ன்றதை தாண்டி ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அது கொளுத்துற வெயிலுக்குள்ள அந்த இரும்பு இருந்தது, அது வெல்டிங் பண்ண இரும்பு தானே ஃபார்மர் ஒர்க்குக்கு நாங்கள் கையில் தூக்கிட்டு போகிறது. அந்த வெயிட் வந்து பொங்கி இந்த கையெல்லாம் இந்த தோலெல்லாம் முறிஞ்சு போயிட்டுது. இல்ல இப்ப காஞ்சி ஆறிட்டுது கை, இது இப்ப ஆறிட்டுது. முதல் இதெல்லாம் புண், இது தோலெல்லாம் முறிஞ்சு இருந்தது, இதெல்லாம் சிவந்து இதெல்லாம் அது பொங்கி இதெல்லாம் பொங்கி இருந்து அந்த கையில எனக்கு பைக் ஓட முடியாம இருந்தது. இந்த பைக்கை ரேஸ் பண்ண கூட முடியல, கையில ஒன்றும் பிடிக்கல. இல்ல பவுடர் போடத்தான் அவங்கள பவுடர் போட்டாலும் அது கொதிக்குது, வெயில் ஹீட் பண்ணின இரும்பு மாதிரி இருக்கும்போது எப்படி அது கை அள்ளிட்டுது. எனக்கு மட்டும் இல்லை, என்னோட பார்ட்டிசிபேட் பண்ண இன்னொரு கேர்ளுக்கும் கை பொங்கி புண்ணாகிட்டுது. அதுக்கப்புறம் செஞ்சு முடிச்சுட்டு கையை பார்த்தா அப்படி வெள்ளை டிஷ்யூவும் உள்ளுக்குள்ள பச்சை நிறமும் தெரிஞ்சுது. ரெட் கலர் ரோஸ் கலர் இல்லை கையுக்குள்ள, வெறும் வெள்ளையாக இருந்தது அப்படி கை. அவ்வளோதுக்கும் அந்த இதுக்கு பிக்கை வெயிலுக்கு. பிறகு பார்ட்டிசிபேட் எல்லாம் பண்ணி முடித்து 3 ஈவெண்ட், லொக் ப்ரெஸ், முதல் ஃபார்மர் ஒர்க், அது முடிய 1 மினிட் தான். அதுக்கப்புறம் லொக் ப்ரெஸ், அதுவும் 1 மினிட். இந்த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் முடிஞ்சு சரியாக 1 மினிட்ல அடுத்த ஈவெண்ட் போகணும். அவங்க அந்த ரெஸ்ட் டைம்னு தார அந்த 1 மினிட்ன்றது 4 தடவை மூச்சு எடுத்துக்கிற கடையில் 1 மினிட் வந்துடும். 1 மினிட் என்னது காணும், அப்போ காணாது, அந்த ரெஸ்ட் டைம் காணாது. ஆனால் போயே ஆகணும், அவங்க டைமிங் பார்த்து கொண்டே இருப்பாங்க. அது முடிச்சு அதுக்கடுத்து டயர் 3வது ஈவெண்ட். அந்த ஈவெண்ட் எல்லாமே 1 மினிட் செய்யணும், 1 மினிட் ரெஸ்ட்டு தான். 3 ஈவெண்ட்டு முடிச்சு கையோட கொஞ்சம் சுத்தமாக உடம்புல எனர்ஜி இல்லை, குனிஞ்சு டயர் புரட்டி இப்படி நிமித்த முடியாம. பவர் லிஃப்டிங் வருதா இல்ல வேற ஏதாவது? அது வந்து பவர் லிஃப்டிங்ல இல்ல, பவர் லிஃப்டிங் இந்த மூணும் தான். ஸ்குவாட், டெட் லிஃப்ட், பெஞ்ச் தான் பவர் லிஃப்ட். வெயிட் லிஃப்ட்னா அந்த மேல வந்து ஸ்ட்ராங் காம்படிஷனுக்குள்ள வருது. அப்ப ஸ்ட்ரென்த்னு சொன்னா அதுல வந்து பைசெப்பும் இன்க்ளைன் பெஞ்சும் வரும் ஸ்ட்ரென்த் மீட்டுக்குள்ள, ஒன்றுக்கும் ஒரு மாதிரி. இதுல வந்து இந்த மூண்டும். ஸோ இது முடித்து திரும்ப வெளியே வந்து ஒரு சாதாரண நிலைமைக்கு வர்றதுக்கு எனக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆயிட்டுது, 15-20 நிமிஷம் ஆயிட்டுது சாதாரணமான மூச்சு எடுத்து விடுறதுக்கு. எனக்கு அவ்வளோ ஒரு போராட்டம், ஒரு முகத்தை அப்படி மூச்சு அமுக்கி வச்சுக்க மாதிரி, ஒரு தண்ணிக்கு தலையை ஒட்டினா எப்படி மூச்சு எடுக்கலாம் திணறுவோம் அந்த மாதிரி தரையில வீடியோக்களை பார்த்துருக்கோம். இந்த டயரை தள்ளி ரொட்டி போய் இந்த அடுத்த படக்கண்டு அடுத்ததுக்கு போவாங்க, அந்த மாதிரி அப்படித்தான். இது முடிஞ்சா அடுத்து அப்படி சரியான கஷ்டம், அந்த மூச்செடுக்கவே இல்லை, அது சரியான கஷ்டம். பாய்ஸ், பெரிய பெரிய பாய்ஸ் எல்லாம் வந்து உங்களை மாதிரி பாய்ஸ் எல்லாம் வந்து வாமிட் எடுக்கிறாங்க கிரவுண்டுக்குள்ளேயே. ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் முடிச்சுட்டே வந்து வாமிட் எடுக்கிறான். அவெல்லாம் ஏஷியன் மீட்டுக்கு போயிட்டு வந்து போய் பவர் லிஃப்டிங் ஏஷியன் மீட்டில் போய் ப்ரைஸ் அடிச்சு போயிட்டு வந்த போய் அப்படி வாமிட் எடுக்கிறான். அவனெல்லாம் பார்த்தோன்னா ஐயோ நாங்கள் இந்த மட்டிலேண்டு இருந்துச்சு. இருந்தாலும் ஒரு மன தைரியத்தோடு நின்று போராடி வாங்கிட்டு அப்பயே அப்பவே சொன்னார். நான் நிமிர முடியாமல் போயிட்டு எனக்கு எல்லாம் லொக்கான மாதிரி ஆயிடுச்சு. முள்ளந்தண்டு இதெல்லாம் அப்படி குனிஞ்சு டயரை புரட்டி இந்த லெவலுக்கு மேலே இப்படி நிமித்த முடியலை. சாரோட கோச்சோட கையை பிடிச்சி தான் நிமிந்தனேன்.
சார் கூட்டிகிட்டு வந்து சொன்னார், இது வந்து ஒரு ஆண்களால் செய்ய முடியாதோண்ட நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, இதுக்கான இது பலன் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லி கூட்டி கொண்டு வந்து விட்டார். ஆனால் அது உண்மைதான், அது அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணினதான் இப்போ இந்த அளவுல என்னை கொண்டு வந்து விட்டுருக்குது. இதே மாதிரி இன்னும் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன்னு பார்ப்போம் எப்படி. இப்போ வீட்டில் என்ன வேறு சப்போர்ட் இருக்குது? வீட்டில் எனக்கு சப்போர்ட்டு, வீட்டில் வந்து நாங்கள் ஐயர் ஆக்கலன்றபடியா அந்த ஜிம்மில் போய் உடம்பு விட கொஞ்சம் குறையும் போதே ஓகே இது போதும், இனி சும்மா ஜிம்னு தெரிய வேண்டாம், வீட்டில் இரண்டு சொல்லிட்டீங்கன்னா அதே மாதிரி நான் வெயிட்டை குறைச்சி திருப்பி இந்த கோர்ஸ் படிக்க போகிறேன், ட்ரெயினர் ஆக போகிறோன்னு போது முற்று முழுதாக ஒரு மறுப்பு தான். எந்த இது நாங்கள் இந்த உதவி செய்ய மாட்டோம்ன்றலாம் பண ரீதியாக. நான் அப்பா எனக்கு அந்த நகையில் அடவை வச்சு நான் படித்தேன், நான் படிக்கணுன்ற நான் உறுதியாக இருந்துட்டேன். ஸோ அதனால் நான் இப்போ வரைக்கும் அந்த நகைக்கு வட்டி கட்டி கொண்டு தான் இருக்கிறேன். அது என்னால் திருப்பவே முடியாமல் போயிட்டுது. ஆனால் நான் அந்த நகை எல்லாத்தையும் அடவை வச்சு இங்கே இந்த பவுனியால் இந்த கொழும்பு எனக்கு கிளாஸ் அகாடமின்ற ஃபீஸையும் தாண்டி என்னோட ட்ராவலிங் ஃபீஸ் போயிட்டுது. ஒவ்வொருத்தடையும் பஸ்ஸுக்கு அதுக்குள்ள வேறு இந்த ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஒன்று நடந்து கொண்டு இருந்தது, பெட்ரோல் இல்லை பஸ் ஓட்டங்கள் இல்லை, அந்த நேரங்களில் டபுள் சார்ஜ் கொடுத்து கூட நான் போயிருக்கிறேன் கிளாஸுக்கு போய் அட்டன் பண்ணிக்க. அங்கே போய் கிளாஸ் முடித்து வர முடியாமல் 5:30 மணிக்கு பஸ்ஸுக்கு வந்து நின்றுனா இரவு 2 மணி வரைக்கும் ரோட்டில் வெயிட் பண்ணி வத்தலை ரோட்டில் வெயிட் பண்ணி கொண்டு இருந்து 2:30 மணிக்கு பஸ் எடுத்து அதுக்கு பிறகு கொழும்பு விடியப்புறம் இங்கே வவுனியா வந்து இறங்கி இருக்கிறேன். அப்படியெல்லாம் பஸ் இல்லை, பஸ் ஓட்டம் இல்லை, பஸ்ஸுக்குள்ளே நுழைய அதை வரும்போதே பஸ் ஃபுல்லாக தொங்கி தான் ஆக்கள் வராங்க. அந்த டைமில் சொல்லி பஸ்ஸுக்குள்ளே ஒரு காலில் நின்று வந்த அனுபவம் உங்களுக்கு கூட இருக்குது, அடுத்த காலம்ன்றக்கு இடம் இல்லை. அப்படி கஷ்டப்பட்டு தான் போய் எல்லாம் வந்தது. அது இன்றைக்கு ஒரு ஓகே, அது நான் அந்த பட்ட கஷ்டத்துக்கு இன்றைக்கு ஒரு நிலையில் நிற்கிறேன், இன்றைக்கு ஒரு தொழிலோடு இருக்கிறேன் நான். அதை விட இப்போ பக்கத்தில் சொந்தங்கள் பந்தங்கள் மற்ற தங்கள் சுற்றி இருக்கிறார்கள் என்ன காய்ச்சல் வந்த டைமில்? சுற்றி இருக்கிறார்கள் முதல்ல வந்து ஐயருக்குள்ள பேர் ரொம்ப குண்டா வந்தவா, இப்போ ஜிம்முக்கெல்லாம் போய் மெலிஞ்சி சின்ன பொட்டி ஆட்டம் திரியிறா, ஜீன்ஸ் டிஷர்ட்டோட திரியிறான்னெல்லாம் கதைச்சவே. நான் அதை ஒன்றும் காதில் போடல. நான் போட்ட எஃபெக்ட் நான் போட்ட கஷ்டங்கள் எல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியல. நான் உடுத்தியிருந்த உடை தான் அவைகளுக்கு தெரியுதுன்னு சொன்னால் அதை நான் கருத்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நான் அதை இலவா சிரிச்சு போட்டு கடந்து என்னைய நேரில் பார்க்குறாங்களே அப்படி கதைச்சிருக்கேன். நான் இல்லை இடத்துல நான் சிரிச்சுட்டு அதை கடந்து போயிட்டேன். அதை கடந்து போனபடி தான் இன்றைக்கு இந்த அளவுக்கு வர முடிஞ்சுது. இதுக்கு மேலேயும் என்ன கதைச்சாலும் நான் அப்படியே கடந்து போய்க்கொண்டு தான் என்ன. இப்போ நான் இந்த பார்ட்டிசிபேட் வின் பண்ணினேன் தானே, இப்போ என்ன மீடியாக்கள் எல்லாம் இதை நான் சொல்லியே ஆகணும். இந்த மீடியாக்களை நான் இன்றைக்கு தான் கேள்விப்பட்டேன். நான் இவ்வளோ நாளும் இல்லை. இன்றைக்கு என்னோட ஒரு உறவினர் அக்கா ஒரு ஆள் சொன்னால், இங்கே எல்லாரும் சொன்னாங்க வாக்கு தேவையில்லாதவையில் ஒரு ஐயர் பொம்பளை இருந்தால் ஐயர் மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்காமல் தென் உங்களோட அவ வந்து இப்படி எல்லாம் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கொண்டு இதெல்லாம் தேவையில்லா வேலையெல்லாம் செய்கிறான்ற மாதிரி காய்ச்சிருக்கணுமா இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஆட்கள். அப்போ நான் அந்த குறிப்பிட்ட ஊரையும் சொல்லுவேன், நான் எல்லாருக்கும் மற்ற அந்த இடத்துல நம்மளை நல்லா நினைச்சு பாராட்டுறவங்களும் இருக்கிறாங்க, அவங்களோட நான் கஷ்டப்படக்கூடாது. அதுக்காக நான் இடத்த சொல்லல. நான் சொல்கிறேன், ஒருத்தர் இவ்வளவு சாதிச்சு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வராண்டாங்க, அதுகளுக்கு உங்களால் முடிஞ்சால் உங்களை பாராட்டு தெரிவிங்க. பாராட்டுறதுக்கு உங்களுக்கு மனசு இல்லையா வேணாம் விட்டுட்டு போங்க. அதை விட்டுட்டு நெகட்டிவான ஒரு வார்த்தையை சொல்லி முன்னுக்கு போக நினைக்கிறவங்கள இழுத்து பிடிச்சி கீழே தள்ளி அமுக்குற வேலைக்கு வராதிங்க. அது மனித தன்மமே ஒரு செயலே இல்லை. அது இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறவே தயவு செஞ்சு இதை விட்டு வெளியே வாங்க. உங்களுக்கு பாராட்ட மனம் இல்லையா அதோட போங்க, கடந்து போங்க. நீங்கள் போய்கொண்டிருக்கிறவனை விழுத்த பார்க்காதீங்க. ரொம்ப அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் அந்த அக்காட்ட சொன்னேன், அக்கா நான் இவ்வளவு நாள் இவ்வளோ மீடியாஸ் எல்லாத்துலையும் பார்த்துருக்கேன், இவ்வளோ பேரை பேஸ் பண்ணியிருக்கேன், என்ன ஒரு கண்டா எல்லாம் வந்து உங்களோட ஃபோட்டோ ஒன்று எடுக்கட்டுமான்னு வந்து கேட்டு வந்து என்னோட 2 ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அப்போ எல்லாம் நான் ப்ரௌடாக என்னையவே ஃபீல் பண்ணி அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் அக்கா நான் அவட்ட சத்தியம் பண்ணி சொன்னேன், சிவன் மேலே சத்தியமாக்கா இது ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்படி ஒரு வேடை கேட்குறேன். அந்த ஜிம் போகும்போது நீங்கள் என்ன ஐயரம்மா இப்படி எல்லாம் போகிறீங்க அப்படின்னு எல்லாம் கச்சவே இருக்குது. அது இல்லாமல் எனக்கு சின்ன இஷ்யூக்கள் கடந்து வந்துருக்கு. இவ்வளோ சாதிச்சு வந்த பிறகு இவ தேவையில்லா வேலை செய்யறாண்டா அது எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு. அதுதான் அந்த வயிற்றெரிச்சல், அந்த ஒரு குணம் தான். அதுதான் நான் சொல்றேன். உங்களால இதே எந்த நிலையில இருந்து இவங்களுக்கும் அந்தக்கான சந்தர்ப்பங்கள் கிடைச்சு அவங்களும் அந்த ஒரு இதுல போய் சாதிச்சிருந்தா அவங்க இது மாதிரி கிடைக்க மாட்டாங்க. தங்களுக்கு கிடைக்காத இல்லை தங்களால் அடைய முடியாத ஒரு இடத்துல இன்னொருத்தர் போய் நிற்கும் போது அது பொறுக்க முடியாம தான் அந்த வார்த்தையை விட்டுருக்குறாங்க. அதை கேட்டு இவங்க சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அவங்க பூரா இவங்களே என்னை ஆதரப்படுத்தின்னு சொன்னாங்க, அதெல்லாம் நீ பெருசுப்படுத்தாத, அதெல்லாம் விட்டுட்டு சொல்லி சொன்னாங்க. நான் இதுவும் வேணும் தானே எங்களுக்கு, இன்னும் எங்களை ஒரு இந்த பட்டது இட்டுற மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மாதிரி செய்யலாம். இப்படியே ஆன ஆக்கள் இன்னும் நாங்கள் போகணும் காட்டணும்ன்ற ஒரு இது இருக்குது.
அப்படி இருந்தாலே போதும். அதாவது ஒரு ஆள் கீழே தள்ள பாக்கல எங்களுக்கு அதே நாங்க புரிஞ்சு கொள்றோம். தள்ளத்தானே இவங்க இந்த மாதிரி கதைக்கிறாங்கன்ற நமக்கு புரியுதுதானே. அது புரிஞ்சதே பெரிய விஷயம், புரிஞ்சு கொண்டது பெரிய விஷயம். யாரு என்னத்தை கதைச்சாலும் நான் என்னோட குடும்பத்தில் உள்ளவங்களை என்ன தடுத்து நிறுத்தும் போது நிக்காம வெளியே ஓட துவங்கின ஆள் நான். யாரோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து எந்த சந்தர்ப்பம் எந்த ஒரு எங்களுக்குன்ற அவங்க எந்த ஒரு ஹெல்ப் இல்லை, இல்லை எந்த ஒரு விதத்திலும் சப்போர்ட் இல்லாத ஒருத்தர் எங்கேயோ இருந்து ஒரு வேடிக்கை பார்த்து போட்டு ஒருத்தர் கதை சொல்றாங்கன்றது அதை கேட்டுக்கொண்டு நான் தரங்கி நிக்க போற ஆள் இல்லை. நான் ஓடிக்கொண்டே இருப்பேன். இந்த ஓகே நீ நிக்கிற, நீ நின்ற இடத்துல நின்று சொல்லிக்கொண்டே இரு, நான் போய்கிட்டே இருக்கிறேன், அவ்வளவுதான். அப் பண்ணி போட்டு இதுல ஒரு வைப்ரேட் ஒன்று இதுல ஒரு இது கொடுக்குறீங்க இல்லையா, அதை கொடுக்காதீங்க. இப்படி இப்படி இப்படியா தூக்கினால் இங்க எவ்வளவு தூக்கு இதுதான், இதுக்கு இப்படி இப்படி எடுக்கக்கூடாது. அந்த ஷேக் பண்ண கையை இப்படி ஆட்டினா கூடாது, அதுவும் இன்ஜரி ஆக்கி விட்டுரும். கொஞ்சம் மெலன்ஸ் தடுமாறினாலும் இன்ஜரி ஆக்கி விட்டுரும், லொக் ஆக்கி விட்டுரும் மசில்ஸ் பிடிச்சு. ஸோ அப் பண்ணி எடுத்துட்டு தள்ளினா அப்படி பிடிச்சி வச்சிருக்கோம், அப்படி நிற்கணும். இப்போ இதுலேயே வந்து நாங்கள் ட்ரைனிங் செய்யும் போது இந்த ஜாயிண்ட் எதையும் லொக் பண்ணிட்டு நாங்கள் ட்ரைனிங் செய்ய மாட்டோம், செய்யக்கூடாது. இந்த கை ட்ரைனிங் ஜாயிண்டையும் லொக் பண்ணிட்டு செய்யக்கூடாது. இந்த காலையும் இப்படி நின்று கொண்டு ட்ரைனிங் செய்யக்கூடாது, முறிச்சு போடும், ரெஸ்ட் ஆகிடும். நாங்கள் செய்கிற ஒர்க் அவுட் அந்த ஃபுல்லாக அந்த ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் எந்த மசில்ஸ் செய்கிறோமோ அந்த மசில்ஸுக்கு போகாது. ஸோ கால் வந்து நாங்கள் இப்படி லொக்காகி நிற்காம எனி டைம் நார்மலாக நேராக நிற்கணும். இப்போ பெஞ்சு அடிக்கல சொல்லுவாங்க, நேராக நிற்கணும். இல்லைன்னா கொஞ்சம் சின்ன பெண்ட் ஒன்று எடுத்து செஸ்ட் அப் பண்ணிட்டு, இப்போ நான் ஒரு டம்பிள் ஒர்க் அவுட் செய்கிறேன்னா அதில் இப்படி தூக்கி செய்யணும். இதே வந்து இந்த காலை இப்படி தள்ளி கொண்டு இப்படி செய்யக்கூடாது, இந்த காலை லொக் பண்ணி. அதே மாதிரி இந்த கையை பாருங்க, இந்த கை வந்து இதில் ஒரு சின்ன பெண்ட் இருக்குது. இந்த கை வந்து இப்படி லொக் பண்ணி போட்டு செய்யக்கூடாது, இந்த ஜாயிண்டை லொக் பண்ணிட்டு செய்யக்கூடாது. சின்ன ஒரு பெண்ட் வச்சு அந்த பெண்டோட தான் தூக்கி செய்யும். விரிச்சு செய்கிறனாலும் சின்ன ஒரு பெண்டோட இந்த செஸ்ட் ஷோல்டருக்கு அடிக்கிறனாலும் நாங்கள் லேட்டரல் ரைசஸ் பெண்ட், லெக்கில் எப்பயும் பெண்ட் இருக்கும், அதே மாதிரி ஹேண்ட்லேயும் பெண்ட் இருக்கும். இதே வந்து நாங்கள் இப்போ இதில் வந்து செய்கிறோன்னு சொன்னால் நாங்கள் லொக் பண்ணணும். காம்படிஷன் அது பவர் லிஃப்டிங், அதுதான் நான் சொல்கிறேன். ட்ரைனிங் வேறு, பவர் லிஃப்டிங் வேறு. பவர் லிஃப்டிங்கில் நாங்கள் செய்யும்போது கண்டிப்பாக எங்களோட கை வந்து லொக் பண்ணி ஆகணும். டெட் லிஃப்ட் செய்யும்போது தூக்கி கால் எடுத்து லொக் பண்ணி நிற்கணும். இது இந்த அளவு தான். இதே வந்து இப்படி லொக் பண்ணக்கூடாது. இந்த மூட்டை வந்து இந்த இடத்த துண்டு இப்படி லொக் ஆகக்கூடாது, சின்ன பெண்டோட தான் தூக்கணும். சின்ன பெண்டு வரையும் தூக்கி அது வரையும் கொண்டு வந்து திருப்பி இதை கொண்டு போகும்போது இவ்வளவுத்தோட நிற்கணுமே தவிர இதுக்குள்ள இப்படி இப்படி கையை ஆடக்கூடாது. அது பழகி போட்டு அது ஆடக்கூடாது, அது இன்ஜரிகளை கொண்டு வந்துடும். பிற கேக்கில் ஸ்லோவாக இருக்கணும், தூக்கி அப்படியே ஒன்று இருக்குது தானே. பிற கேக்கு ஸ்லோவாக இருக்கணும். அது வந்து நாங்கள் மசில்ஸ் பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்லோவாக இருக்கும். இதே நாங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறோன்னா ஸ்பீடாக செய்யும். அது ரெண்டுக்குமே அந்த வெயிட் லாஸ் வெயிட் கெயின் ரெண்டுக்குமே டிஃப்ரெண்ட். அதிகபட்சம் 1.5 மணி நேரத்துக்குள்ள ஜிம்முக்கு, அதுக்கு மேலே ஜிம்முக்குள்ளே இருக்கக்கூடாது. கார்டியோ எல்லாம் சேர்த்து சொல்கிறீங்களா? சேர்த்து 1.5 மணி நேரம். வெயிட் ட்ரைனிங் வெயிட் ட்ரைனிங் கரெக்டாக சொல்கிறோன்னு சொன்னால் 45 மினிட்ஸ்க்கு. அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். 45 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு 2 மசில்ஸுக்கு ட்ரைனிங் பண்ணலாம். இந்த இது இருக்குது தானே, இந்த கம்பி இருக்குது தானே, இந்த கம்பியில் இந்த உடம்பை நீங்கள் சூப்பராண்டுவா பஞ்சது எப்படி இந்த மாதிரி செய் பார்ப்போம். ஒன்று செய், கணக்க வேண்டாம்பா. வாடா ஒன்று எம்மணி போகிறதில்ல. சரி செய் பார்ப்போம். செய் முடிஞ்ச மாதிரி செய்யுங்க. ஒன்று போ. இது